ஆயிக்கணும் ப்ரோ. ப்ரோ நீங்கள் 2 days முன்னாடி வந்து வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம கான்ஷியஸ் குரூப்பில் நீங்கள் பிஃபோர் ஜாயினிங் த ப்ரோக்ராமில் எப்படி இருந்தீங்க, ஆஃப்டர் ஜாயினிங் த ப்ரோக்ராம் எப்படி இருந்தீங்கன்ட்டு ஒரு வீடியோவை மேக் பண்ணி சென்ட் பண்ண சொன்னீங்களா, அந்த வீடியோ தான் ப்ரோ. பிஃபோர் ஜாயினிங் த ப்ரோக்ராம், வாட் ஸ்ட்ரகிள்ஸ் ஆர் சேலஞ்சஸ் ஆர் யூ ஃபேஸிங் பிஃபோர் ஜாயினிங் திஸ் ப்ரோக்ராம்? பிஃபோர் ஜாயினிங் திஸ் ப்ரோக்ராமில் வந்து நான் வந்து சோஷியல் ஆங்ஸைட்டி கொஞ்சம் இருக்குது ப்ரோ எனக்கு. அப்புறமா வந்து டீமோட்டிவேட்டடாக இருப்பேன், செல்ஃப் எஸ்டிமேஷன் அதிகமாக இருக்கும், மற்றவங்க கூட ரொம்ப ரொம்ப கம்பேர் பண்ணிப்பேன். அப்படி இருக்கான், நம்ம எப்படி இருக்கோம், அந்த மாதிரி கம்பேர் பண்ணிப்பேன். எது கண்டாலும் பயம், லைட்டான்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பயம் இருக்கும் எது கண்டாலும். அந்த மாதிரி இந்த ப்ரோ. வாட் மேட் யூ டு டிசைட் டு ஜாயின் திஸ் ப்ரோக்ராம்? நீங்கள் போடுற கண்டென்ட் தான் ப்ரோ. நீங்கள் போடுற கண்டென்ட் வந்து ஒரு நேச்சுரலான கண்டென்ட் ஆகிருந்துச்சி. ஏன்னா வந்து அது ஒரு நீங்கள் சொல்கிறதெல்லாம் வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா டீப்பாக இருந்துச்சு. அதனால தான் ப்ரோ இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணதுக்கு டிசைட் பண்ணேன். டியூரிங் த ப்ரோக்ராம் வாட் வாஸ் த பிக்கஸ்ட் ரியலைசேஷன் மூமெண்ட் டியூரிங் த ப்ரோக்ராம்? டியூரிங் த ப்ரோக்ராமில் வந்து என்னோடய பிக்கஸ்ட் ரியலைசேஷன் வந்து என்ன சொன்னீங்கன்னா, ஈகோ பற்றி தெரிஞ்சுக்கலாம் தான் ப்ரோ என் பிக்கஸ்ட் ரியலைசேஷன். ஏன்னா வந்து நீங்கள் சொன்னீங்களே ப்ரோ, நீங்கள் பண்ணுறது எதுவும் நீங்களாக பண்ணல, உங்களோட ஈகோவால் தான் நீங்கள் பண்ணுறீங்கன்ட்டு சொன்னீங்களே ப்ரோ, அதுதான் ப்ரோ பிக்கஸ்ட் ரியலைசேஷன். அப்புறமா வந்து பான் பற்றி என்கிட்ட வந்து பேசியிருந்தீங்க, நம்ம காலில் பேசியிருந்தோம். ஏன்னா வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணது வந்து ஒரு நார்மலான விஷயம். அது வந்து கண்ட்ரோலாக இருக்கணும். மந்த்லி ஒரு 2 3 அப்படி வந்து கண்ட்ரோல், அது வந்து நார்மல் தான், பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொன்னீங்களா ப்ரோ. அப்போ தான் ப்ரோ தெரியுது எனக்கு அதில் பண்ணுறதுல தப்பு இல்லைன்ட்டு. ஆனால் பான் பார்க்குறது தப்புன்னு நீங்கள் சொன்னீங்களா ப்ரோ, அது ஒரு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரோ. அதுதான் நான் வந்து அப்போ ரியலைஸ் பண்ணேன், பான் பார்க்குறதால தான் நம்மளுக்கு மறுபடியும் மாஸ்டர்பேட் பண்ண தோணுதுன்ட்டு. ஆனால் வந்து மாஸ்டர்பேஷன் மட்டும் பண்ணால் அப்புறம் வந்து மாஸ்டர்பேஷன் மட்டும் பண்ணோன்னா அப்புறம் வந்து தோணாது ப்ரோ எனக்கு பான் பார்க்கணுன்ட்டு. பான் பார்த்தா தான் மாஸ்டர்பேட் பண்ண. அது ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஏன்னா வந்து அது பிக்கெஸ்ட் ரியலைசேஷன். ஹவு டிட் திஸ் ப்ரோக்ராம் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ரீப்ரோக்ராம் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட்? ஏன்னா வந்து ரீப்ரோக்ராம் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக பண்ணாமல் விட்டிங்கனாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து நீங்கள் கன்சிஸ்டன்சியாக பண்ணலைன்ட்டு டிமோட்டிவ் ஆகி விடக்கூடாது. அந்த விஷயத்த பண்ணுற விஷயத்த நெக்ஸ்ட் டே மறுபடியும் அந்த விஷயத்த பண்ணால் விட்டாலும் மறுபடியும் அந்த விஷயத்தை மறுபடியும் பண்ணணுன்ட்டு சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ணிங்க ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் தட் ப்ரோ. வாட் ஸ்பெசிஃபிக் டெக்னிக்ஸ் ஆர் லெசன்ஸ் மேட் யூ? அதான் ப்ரோ, நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டெக்னிக்ஸும் நான் வந்து அப்ளை பண்ணல, ஆனால் வந்து என்கிட்ட ரொம்ப ரொம்ப நிறைய இம்பேக்ட் இருக்குது ப்ரோ. ஏன்னா வந்து இது முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்லெஸ்ஸாக பேசுவேன், ரொம்ப கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இல்லாமல் நார்மலாக பேசுவேன், என்ன அப்படி பேசுவேன். இப்போ வந்து கொஞ்சம் பேசுகிறப்போ கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன், ஏதாச்சும் இருந்தாலும் போல்டாக பேசிடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்டாங்க, எப்படி மச்சான் நீ மட்டும் இப்படி மூஞ்சிக்கு நேராக பேசுகிறேன்னு. அது வந்து நான் கற்றுக்கணுண்டா சொன்னேன் ப்ரோ. After the program, what changes you have noticed in your mindset, emotions? Result of top line you learned. After the program வந்து இப்போது நான் பஸ்ஸில் போகிறேன்னா யார்கிட்டாச்சும் பக்கத்தில் யாராச்சும் உட்காந்துன்னா அப்போ பேசுகிறப்ப மட்டும் நார்மலாக போகிறப்போ யார்கிட்டாச்சும் பேசணுன்னா லைட்டாக வந்து நான் எனக்கு கொஞ்சம் ஃபியராக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஏதாச்சும் பேசினா ஏதாச்சும் நினச்சிருவாங்களான்ட்டு. அப்புறமா வந்து ஏன்னா வந்து நான் பண்ணுற பிஸ்னஸ் வந்து மற்றவங்க கூட பேசினா தான் என் பிஸ்னஸ் நடக்கும். ஏன்னா வந்து நான் பண்ணுறது ஒரு MLM பிஸ்னஸ், அதனால் மற்றவங்க கூட பேசினா தான் நான் வந்து பிஸ்னஸில் க்ரோ ஆக முடியும். ஆனால் வந்து நான் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் யார் கூடயுமே பேச மாட்டேன். அதனால் பிஸ்னஸில் கூட கொஞ்சம் டல்லாக இருந்தேன். அப்புறமா வந்து நீங்கள் சொன்னீங்களே ப்ரோ, யார் நினச்சா நம்மளுக்கு நம்ம வந்து க்ரோ ஆகணுன்னா வந்து நம்ம எந்த எமோஷனும் காட்டக்கூடாது. வந்தாலும் நம்ம அதை வந்து சரி வந்துட்டு அப்படியே அதை லெட் கோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க.
ஏன்னா வந்து இப்போ வந்து கொஞ்சம் நான் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறப்போ யாராச்சும் எனக்கு பிஸ்னஸ் கால்ஸ் ஏதாச்சும் வந்துட்டுனா, ஏன்னா வந்து நான் அன்னோன் பர்சன்ஸ் தான் அதிகமாக கால் பண்ணுவாங்க. அப்போ வந்து நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன். தேங்க்ஸ் ப்ரோ. அதுக்கு வாட் how did you feel now compared to before joining the exam? இப்போ வந்து எல்லாம் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் ப்ரோ. ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா கூட ஓகே, தப்பு நடந்துருச்சு, இப்போ நம்ம அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ண கற்றுக்கிட்டேன் ப்ரோ. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து ஐயோ தப்பு நடந்துச்சு, என்ன பண்ணலாம், தப்பு நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, இப்படி வந்து நான் இந்த பிஃபோர் த ப்ரோக்ராம். Can you share a specific example of your life before? எங்கள் ஸ்டாட் சார்னால் எனக்கு ரொம்ப பயம் ப்ரோ. அவர் கிளாஸ்க்கே போகல, நான் இந்த செமிஸ்டர் ஃபுல்லாக போகல. ஆனால் வந்து லாஸ்ட் கிளாஸுக்கு போனேன். லாஸ்ட் கிளாஸில் போனப்போ வந்து நீ லாஸ்ட் செமிஸ்டர் தானே வந்தேன்னு கேட்டேன். ஆமாம் சார்னு சொன்னேன். ஆமாம் சார் சொன்னால் ஏடா இப்போ மட்டும் வந்தேன் சார், எக்ஸாம் கிட்டே வருது சார், பாஸ் ஆகணும் இல்லையா சார். அப்போது டைரெக்டாக பேச கற்றுக்கணும் ப்ரோ. அதனால் வந்து அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ப்ரோ. அப்புறம் வந்து இப்போ வந்து எதுக்காகவும் அவ்வளோ கோவப்பட மாட்டேன், அப்படி இருக்கும். ஃபைனல் தாட்ஸ், யூ வுட் ரெக்கமெண்ட் திஸ் ப்ரோக்ராம்? அஃப்கோர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. வை? ஏன்னா வந்து நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் அப்படியே பெர்ஃபெக்ட், அவங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குதோ அந்த ப்ராப்ளமை நீங்கள் வந்து டீப்பாக வந்து போய் நீங்கள் அந்த ப்ராப்ளமை சால்வ், அதனால கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இஃப் சம்மன் இஸ் ஆன் த ஹென்ஸ் ஆஃப் ஜாயினிங், வாட் வுட் யூ சே? கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். யூ ஹாவ் சம் ரிசல்ட்ஸ். ஏன்னா வந்து ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக வந்து அவங்க இருக்கிற ஸ்டேட்லேருந்து வேறு ஸ்டேட்டுக்கு மாறுவாங்கன்னு நான் நம்பிக்கை, எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கும். ஏன்னா வந்து நானே ஜாயின் பண்ணது முன்னாடி ரொம்ப லோ செல்ஃபாக இருந்தேன். இப்போ வந்து நான் ஓகே சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து என் ஃபஸ்ட் டைம் ப்ரோ இது வந்து நான் கேமரா முன்னாடி பேசாது. என் ஃபோனில் நானே அதிகமாக ஃபோட்டோ எடுக்க மாட்டேன். ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ நேரம் என் கேமரா முன்னாடி நின்றுக்கின்னு பேசுறது, தனியாக பேசுகிறேன் ப்ரோ ரூமில். வேணால் பாருங்கள். ஓகே குணா ப்ரோ.